அவர்கள் ஒரு உறுதிமொழி கொடுத்திருக்கிறார்கள். 5 பேர் வந்தால் லீமா ரோஸ் ஒருவர், 2 பேர் வந்தால் ரீமா ரோஸ் ஒருவர், ஒருவருக்குத்தான் மந்திரி என்றாலும் லீமா ரோஸ் ஒருவர். ஆகவே லாட்டரி அதிபரினுடைய குடும்பத்திற்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு நேர்மையான ஆட்சியை அளிக்க வேண்டும் என்பதில் எவ்வளவு ஆர்வம் இருக்க முடியும் என்று நான் கேட்கின்றேன். அவர்கள் புதுச்சேரியிலும் சரி, தமிழ்நாட்டிலும் சரி, அல்லது உங்களுடைய மந்திரி சபையிலும் சரி, அவர்கள் செலுத்துகின்ற ஆதிக்கம் தவறாக பரிசு சீட்டில் பணம் ஈட்டியவர்கள், முறைகேடாக வடகிழக்கு எல்லை மாநில படிக்காத மக்களை ஏமாற்றி பணம் சம்பாதித்தவர்கள் தமிழ்நாட்டு அரசியலில், புதுச்சேரி அரசியலில் அவர்கள் பெரிய அளவுக்கு ஆதிக்கம் செலுத்துகிறார்கள் என்பது தமிழ்நாட்டு அரசியலுக்கு நல்லதல்ல. இது போன்றவற்றை நீங்கள் ஆதரித்துக் கொண்டு நல்ல ஆட்சியை வழங்க முடியாது. ஆகவே நீங்கள் நல்லவராக இருந்தால் மட்டும் போதாது, உங்களுடைய முறைகள் நல்ல முறைகளாக இருக்க வேண்டும். நல்ல மனிதர்களை வைத்துக் கொண்டுதான் நல்ல அதிகாரியை தேர்வு செய்ய வேண்டும். தேர்வு செய்வீர்கள், அதை நீங்கள் தேர்வு செய்ய முடியும். இருப்பவர்கள் கசடுகளை தள்ளிவிட்டு நல்ல அதிகாரிகளை தேர்வு செய்வது போல உங்களுடைய கூட்டணி கட்சியும் சரியான மனிதர்களாக இருக்க வேண்டும். தவறான மனிதர்கள் என்று தெரிந்து, ஏற்கனவே அவன் கொள்ளையடித்ததில் நிகரற்ற கொள்ளையாளர்கள் என்று தெரிந்தும் அவர்களை மந்திரியாக நீங்கள் ஏற்படுத்தினால் அவர்களின் மீது உள்ள வழக்குகளை உங்களால் தொடர முடியுமா? அவர்கள் மீண்டும் கொள்ளையடிப்பதை உங்களால் தடுக்க முடியுமா? நீங்கள் அவர்கள் இடத்திற்கு போனது பெரிய தவறு அல்லவா? நீங்கள் போயிருக்காவிட்டால் மீதம் 15 பேர் சேர்ந்திருக்க மாட்டார்கள், அந்த 5 பேர் தான் இருப்பார்கள். முதலமைச்சரே இங்கே வருகிறார், ஆகவே அவர் எல்லாருக்கும் பதவி தருவார் என்று ஒரு 25 பேர் சேர்ந்திருக்கிறார்கள். ஆகவே ஒரு தவறான செயலை உங்களுடைய ஆட்சியின் 4வது நாளிலேயே செய்துவிட்டீர்கள். ஆனால் அவர்களை நீங்கள் ஒதுக்கி வைப்பதன் மூலம்தான் இந்த நேரிய ஆட்சியை நீங்கள் தர முடியும். நேரிய ஆட்சி என்பது ராஜாஜி காலத்திற்கு பிறகு, ஓமந்தூரார் காலத்திற்கு பிறகு, குமாரசாமி ராஜா காலத்துக்கு பிறகு, காமராஜர் காலத்திற்கு பிறகு, அண்ணா குற்றமில்லாமல் ஆண்டவர், ஆனால் கொஞ்ச காலம்தான் ஆண்டார். பிறகு இந்த நாட்டு மக்கள் அறியவில்லை. இவ்வளவு பெரிய புரட்சியை மக்கள் செய்து நேரிய ஆட்சி வேண்டும் என்று சொல்லுகின்ற போது அந்த ஆட்சியை வழங்குவதற்கு நேர்மாறான முறையில் நீங்கள் தவறான மனிதர்களை அணைத்துக் கொண்டு அவர்களுடைய பின்புலத்தில் நீங்கள் நல்ல ஆட்சியை கொடுக்க முடியாது. ஆகவே நான் சொல்லுகிறேன், கவர்னர் வரையிலும் இத்தகைய மனிதர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க மறுக்க வேண்டும். அவன் கோர்ட்டுக்கு போகட்டும். யாராக இருந்தாலும் முதல் மந்திரி சொல்லுகிற மனிதர்களுக்கு பதவி பிரமாணம் செய்ய வேண்டும் என்று அவன் கோர்ட்டுக்கு போகட்டும். ஏன் தவறான மனிதர்களை தேர்வு செய்து கொண்டு வருகிறார் என்று கவர்னர் கேட்க வேண்டும். சட்டம் இருக்கிறது இல்லை, அப்புறம் இருக்கட்டும், கோர்ட்டுக்கு போய் அதெல்லாம் பார்த்துக் கொள்ளலாம். இவர்கள் 25 பேரும் பதவி இழந்து விடுவார்கள். 2/3 பங்கு இவர்களுக்கு இல்லை. 2வது, கொறடாவை தேர்வு செய்கிற அதிகாரம் அந்த கட்சியினுடைய தலைவருக்கு தான் இருக்கிறது. அது லெஜிஸ்லேட்டிவ் விங்குக்கு இல்லை. ஆகவே சபாநாயகரை முதலில் நீங்கள் அதிலேயே தவறு செய்து விட்டீர்கள். இவர்களையெல்லாம் பேச வைத்து, இவர்களை வாக்களிக்க வைத்து, இவர்களுடைய கொறடாவினுடைய உத்தரவுக்கு மாறாக உங்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள். இவர்கள் நேரிய ஆட்சியை விரும்பி உங்களுக்கு வாக்களிக்கவில்லை. மீண்டும் அதிகாரத்தில் பங்கு வேண்டும், தங்களுடைய வழக்குகள் மூடப்பட வேண்டும், மீண்டும் முடிந்த அளவு சுரண்ட வேண்டும் என்பதற்காக வாக்களித்தவர்கள் உங்களுடைய ஆட்சியின் போக்கை கெடுத்து விடுவார்கள். நான் சொல்லுகிறேன், இவ்வளவு பெரிய புரட்சியை மக்கள் விரும்பி உங்களிடம் ஓரணா பெறாமல், உங்களுடைய ஆட்சி வேட்பாளர்களை தெரியாமல், ஆள் தெரியாது, பேர் தெரியாது, ஜாதி தெரியாது, மதம் தெரியாது, ஒன்றும் தெரியாமல் மக்கள் தங்களுக்கு ஒரு நேரிய ஆட்சி வேண்டும் என்று உங்களை தேர்வு செய்து அமர வைத்திருக்கின்ற போது தவறான மனிதர்களை வைத்துக் கொண்டு நீங்கள் ஆட்சி செலுத்துவது என்பது முடியாதது. ஆகவே நான் சொல்லுகிறேன், இந்த 10 பேரும் ஒரு கட்டம் வருகிற போது உருவிக்கொள்வார்கள். அது திமுகவால் அனுப்பப்பட்டவர்கள். அவர்களுக்கு தவறு செய்வதற்கு உங்களுக்கு கால அவகாசம் கொடுக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய எண்ணம். ஆகவே என்றைக்கு இருந்தாலும் நீங்கள் மக்களை மீண்டும் தேடி போய் முழு ஆதரவை பெற்றுத்தான் இந்த நேரிய ஆட்சியை நடத்த முடியும். கண்டிப்பாக வேலுமணி போன்றவர்களையெல்லாம் நீங்கள் மந்திரி சபைக்குள் நுழைத்தால், லாட்டரி அதிபர்களின் குடும்பம் மேலாதிக்கம் செலுத்துவதற்கு நீங்கள் இடம் கொடுத்தால் தமிழ்நாட்டு அரசியலே மாறிப்போய்விடும். மக்கள் விரும்பிய புரட்சி தோற்கடிக்கப்பட்டுவிடும். ஆகவே நீங்கள் உங்களுடைய சாமர்த்தியத்தால், உங்களுடைய புகழால் பெற்ற ஆட்சி என்பதை விட ஒரு வலுவான கட்டமைப்பு 234 இடங்களிலும் இருக்கும் என்றால் அந்த ஆட்சி எங்களுக்கு போதுமானது, மாற்றத்தை செய்து பார்க்கிறோம் என்று மக்கள் தான் இந்த புரட்சியை செய்தார்கள். அந்த புரட்சியை தோற்கடித்து விடாதீர்கள். தவறான மனிதர்களை வெளியே அனுப்புங்கள். உங்களுடைய ஆட்சி நிலை பெறாது என்று சொன்னால் மக்களிடம் போங்கள். 200 இடங்களில் நீங்கள் வெற்றி பெறலாம். அதை விட்டுவிட்டு இந்த மாபெரும் மக்கள் விருப்பத்தை, மக்கள் புரட்சியை நீங்கள் தோற்கடித்து விடுவீர்களே ஆனால், தவறான மனிதர்களை இணைத்துக் கொண்டு இது தோற்று விடுமையானால் மீண்டும் மக்கள் எல்லா நம்பிக்கைகளையும் ஜனநாயகத்தில் இழந்து விடுவார்கள். இதைத்தான் நான் சொல்ல நினைத்தேன். மறுதேர்தல் அதுவும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்,
அதாவது நிலை பெற்றுவிட்ட கட்சி இப்பொழுது விஜய். அவர் பெரும்பான்மையை பெற்றுவிட்டார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.